செய்தி தளர்வுகளுடன் கூடிய கொரோனா பொது முடக்கம் நவம்பர் 30ஆம் தேதி வரை நீட்டிக்கப்படுவதாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். தளர்வுகளுடன் கூடிய கொரோனா பொது முடக்கம் நவம்பர் 30ஆம் தேதி வரை நீட்டிக்கப்படுவதாக முதலமைச்சர் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். கொரோனா தடுப்பு நடவடிக்கையாக நவம்பர் 30ஆம் தேதி வரை ஊரடங்கை நீட்டிப்பதாக முதலமைச்சர் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். மேலும் நவம்பர் 16 முதல் 9ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை பள்ளிகள் செயல்பட அனுமதி அளிப்பதாகவும் தமிழக அரசு தரப்பில் அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஸ்டாலின் இணைப்பில் இருக்கிறார். ஸ்டாலின், நவம்பர் 30 வரை பொது முடக்கம் நீட்டிக்கப்பட்டாலும் கூடுதலா என்னென்ன விஷயங்களுக்கெல்லாம் தளர்வுகள் அறிவிக்கப்பட்டிருக்கு? முழு விவரம். தமிழ்நாடு முழுவதும் தற்போதுள்ள இந்த பொது ஊரடங்கு உத்தரவு என்பது ஏற்கனவே நடைமுறையில் உள்ள பல்வேறு கட்டுப்பாடுகளில் பல்வேறு தளர்வுகளுடன் தற்போது நவம்பர் 30 வரை நீட்டிக்க செய்யப்பட்டுள்ளதாக தமிழக முதலமைச்சர் அறிக்கையின் வாயிலாக தெரிவித்துள்ளார். பொருளாதாரத்தை மீட்டு எடுக்க வேண்டிய அவசியத்தை கருத்தில் கொண்டும் நோய் தொற்றின் தன்மையை கருத்தில் கொண்டும் தமிழ்நாடு முழுவதும் இந்த நோய் கட்டுப்பாட்டு பகுதிகள் தவிர ஏற்கனவே அனுமதிக்கப்பட்ட பல்வேறு தளர்வுகளுடன் கீழ்கண்ட பணிகளுக்கு அனுமதி என்பது அளிக்கப்படுவதாக அறிக்கை என்பது வெளியாகியுள்ளது. அந்த அடிப்படையில் பள்ளிகள் 9, 10, 11 மற்றும் 12ஆம் வகுப்புகள் மற்றும் 9 முதல் 12ஆம் வகுப்புகள் மற்றும் அதேபோல அனைத்து கல்லூரிகள், ஆராய்ச்சி நிறுவனங்கள் மற்றும் கல்வி நிறுவனங்கள் நவம்பர் 16ஆம் தேதி முதல் நிலையான வழிகாட்டு நடைமுறைகளை பின்பற்றி செயல்பட அனுமதிக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பள்ளி கல்லூரிகள் திறப்பு எப்போது என்ற ஒரு எதிர்பார்ப்பு என்பது தொடர்ச்சியாகவே இருந்து வந்த நிலையில் 9ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை இந்த பள்ளிகள், அதே போல அனைத்து கல்லூரிகள், ஆராய்ச்சி நிறுவனங்கள் நவம்பர் 16